மக்களே ரெடியா இருந்துக்கோங்க. பலமான காற்றுடன் கூடிய கனமழை அப்படிங்கிறது சொல்லப்போகிற மாவட்டங்கள்ல மழை இருக்கும். இன்னும் மழையே வராத மாவட்டங்கள் நெறைய பேர் கமெண்ட்ல தெரியப்படுத்தியிருந்தீங்க. எங்க ஊருக்கெல்லாம் மழையே வரமாட்டேங்குது. ஒரு தேதிகள் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா எல்லா மாவட்டத்திற்கும் மழை வரப்போகுது. அதுக்காக தான் இப்போ உங்ககிட்ட நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது வரப்போகிற நாட்கள்ல தீவிரமடைய போகுது. மாவட்ட வாரியாக எந்தெந்த மாவட்டத்தில் எந்த தேதிகளில் மழை எதிர்பார்க்கலாம், எந்த நாட்களில் நமக்கு மழைக்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நிச்சயமா நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. வருகிற தினங்கள்ல நமக்கு மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவான விளக்கங்களோட நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மக்களே ரெடியா இருந்துக்கோங்க. காற்றுடன் கூடிய கனமழை மற்றும் மிதமான மழை பொழிவுகள் நிச்சயமா பதிவாகும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தென் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் ஏற்கனவே நமக்கு அவ்வப்போது பரவலாக நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு சில இடங்கள் மழை சரிவர பெய்யாத பகுதிகளிலும் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். பகல் நேர வெயில் பொறுத்தவரை சற்று குறைந்து காணப்படும். சில இடங்களில் வந்து மாலை நேரங்களிலோ அல்லது இரவு நேரங்களிலோ பரவலாக மழையாக இருக்கலாம். ஒரு சில பகுதிகளில் நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் மழையாக இருக்கும். அதனால தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பகுதியாக இடைவெளி விட்டு அவ்வப்போது மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாக போகுது. ஒரு 3 சென்டிமீட்டர்லேருந்து 4 சென்டிமீட்டருக்குள்ள நீங்க மழை பொழிவுகளையும் எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் நீண்ட நாட்களாக பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை தீவிரமாகி வரக்கூடிய நிலையில் மீண்டும் பரவலாக மழை பொறுத்த வரைக்கும் தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இனி தென் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் மற்ற மாவட்டங்களிலும் மழை கண்டிப்பா தொடங்கும். சென்னை முதல் புதுக்கோட்டை வரைக்கும் பெருசா மழை எதுவும் பதிவாகாம இருக்கு. அதனால இங்க இருந்து நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க மழை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உள் மாவட்டத்திலிருந்து நிறைய பேர் மழை கேட்டிருக்கீங்க. அதனால எல்லா மாவட்டங்களிலும் எந்தெந்த தேதிகள் மழை வந்து தீவிரமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அறிவிப்புகள் இப்போ நம்ம சொல்ல போறோம். மறக்காம கேட்டு பயன்பெறுங்க. தென் தமிழகத்தில் அடுத்த இரு தினங்களுக்கு குறிப்பாக நாளை மற்றும் நாளை மறுநாள் வரைக்கும் இன்று நாளை நாளை மறுநாள் 2 முதல் 3 நாட்கள் வரைக்கும் பரவலாக லேசான மழை மற்றும் மிதமான மழை பொழிவாக தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து வரும் 2 தினங்களுக்கு பகுதியாக சில இடங்களில் லேசான மழையோ அல்லது ஒரு மிதமான மழை பொழிவாகவோ நமக்கு வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்து வந்து நமக்கு நிறைய இடங்கள் நிறைய பகுதிகளில் பெரும்பாலான இடங்கள்ல நமக்கு மழை தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும். தென் தமிழகம் மட்டுமல்லாமல் வட தமிழக கடலோர பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா தென் தமிழ்நாட்டில் மட்டுமே நமக்கு மழை வருமா அப்படிங்கிறதுலாம் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. தென் தமிழ்நாட்டில் நமக்கு மழை பொழிவுகள் பொறுத்த வரைக்கும் தென் தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புகள் மழை பொழிவுகள் பொறுத்தவரை பகுதியாக ஒரு சில இடங்கள்ல அடுத்து வருகிற நாட்கள்ல நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி வட தமிழக கடலோர பகுதிகள் நீங்க வட தமிழக கடலோர பகுதிகளில் அடுத்த வாரம் குறிப்பாக இந்த மார்ச் 17 23 தேதிகள் வரைக்கும் வட தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு பக்கம் மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. தென் தமிழ்நாட்டில் தற்போதைய நிலவரப்படி தூத்துக்குடி, திருநெல்வேலி, அதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் இங்க கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் உண்டு. திருச்செந்தூர், காயல்பட்டினம், ஸ்ரீவைகுண்டம், நாசரேத், குரும்பூர், கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் கன்னியாகுமரி, மார்த்தாண்டம், கொளச்சல், எரணியல், புத்தனணை, பேச்சிப்பாறை, சிவலோகம் உள்ளிட்ட இடங்களில் சில நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். அவ்வப்போது சாரல் அல்லது மிதமான மழை கூட எதிர்பார்க்கலாம். 1 சென்டிமீட்டரோ இல்லை 2 சென்டிமீட்டர் மழை கூடவோ நமக்கு வந்து பதிவாகக்கூடும் கன்னியாகுமரி மாவட்டங்களில். அப்போ தென் தமிழகத்தினுடைய கடலோர பகுதிகள் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் சில நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக மழை வருவது போல இருக்கும். சில நேரங்களில் மிதமான மழையோ அல்லது சாரல் மழையோ பதிவாகிட்டு போகும். தென் தமிழ்நாட்டில் ஓரளவு நமக்கு பகுதியாக மிதமான மழை அல்லது லேசான மழையும் விட்டு விட்டு அவ்வப்போது கனமழைக்கான வாய்ப்பும் சில இடங்களில் நிச்சயம் பதிவாகும். இன்று மற்றும் நாளை பொறுத்தவரை நல்ல ஒரு வலுவான ஒரு மழை பொழிவுகளாக நமக்கு வந்து தென் தமிழகத்தில் ஓரிரு பகுதிகளில் எதிர்பார்க்கலாம். மதுரை, திண்டுக்கல்ல வானம் மேகமூட்டம், பகல் நேர வெப்பநிலை கண்டிப்பாக இருக்கும். சற்று தீவிரமடைந்து காணப்படும். சில நேரங்களில் மேகக்கூட்டங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து எந்தெந்த நேரங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா, குறிப்பாக மாலை அல்லது இரவு நேரங்கள், இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அதிகாலை நேரங்கள். பெரும்பாலும் பகலில் மட்டும் மழை கிடையாது. பகலில் மட்டும் அதிகபட்சம் நமக்கு வந்து மழை பெரிதளவில் எதிர்பார்க்க முடியாது.
காலை நேரங்களிலும் பெரிதளவு நமக்கு மழை எதிர்பார்க்க முடியாது. ஒன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை வரணும். அப்படி இல்லைன்னா அதிகாலை நேரங்களில் கூட சில இடங்களில் வந்து நமக்கு மழைக்கான வாய்ப்பாகவும் வருகிற நாட்களில் எதிர்பார்க்க முடியும். அதனால மாவட்டம் முழுவதும் கண்டிப்பா மழை உறுதின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு தாழ்வு பகுதியோ, ஒரு தாழ்வு மண்டலமோ தமிழகத்துல வந்து இப்ப கரையை கடக்கல. ஏன்னா தாழ்வு பகுதியோ அல்லது தாழ்வு மண்டலமோ கரையை கடந்தாதான் மாவட்டம் முழுவதுமாக நமக்கு மழை கிடைப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். இப்போ நமக்கு அது போன்ற நமக்கு தாழ்வு பகுதியோ அல்லது தாழ்வு மண்டலமோ கரை கடக்காத ஒரு சூழ்நிலை நம்ம தொடர்ந்து இருக்கிறதுனால பகுதியான மழை பொழிவா மட்டும்தான் நீங்க எதிர்பார்க்க முடியும். குறிப்பாட்டு தென் தமிழ்நாடாகட்டும், மற்ற எந்த ஒரு மாவட்டமா இருந்தாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை பொழிவுகள் இருக்குமே தவிர எல்லா இடங்களிலும் ஒரே நேரங்கள்ல அதிக அளவு நமக்கு மழை கொட்டி தீர்த்திராது. வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் இங்கதான் நம்ம மிக முக்கியமா பார்க்கணும். மழையே இல்லாம வெயில் மட்டுமே அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்கள் தான். இங்கதான் நம்ம மிக முக்கியமான வானிலை அறிக்கை சொல்லியே ஆகணும். 17ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை பரவலாக அவ்வப்போது மிதமான மழைக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, அதே போல டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சற்றே நமக்கு வந்து உயர்ந்து காணப்பட்டாலும் இன்னொரு பக்கம் 17 முதல் 23 வரை வெப்பசலன இடிமழை, மாலை நேரம் மழை பொழிவு அல்லது இரவு நேரம் மழை பொழிவு, சில நேரங்களில் அதிகாலையில் கூட லேசான மழையாக எதிர்பார்க்கலாம். விட்டு விட்டு நமக்கு இப்போ சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் இப்போ சொல்ல போகிற தேதிகளில் கணிசமாக நமக்கு மழை வர தொடங்கும். லேசான மழை மற்றும் மிதமான மழையானது எதிர்பாருங்க. வட தமிழக கடலோர பகுதிகளில் லேசான மழையோ அல்லது ஒரு மிதமான மழையோ மட்டும் நீங்க எதிர்பார்த்தால் போதுமானது. 17 முதல் 23க்குள்ள இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை நிச்சயம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் அடுத்த மாதத்துல உருவாகும். இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்த மாதத்துல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள், காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் நிகழ்வுகள் அதிகபட்சமாக அடுத்த ஏப்ரல் மாதங்கள்ல உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. ஆனா இப்போ மார்ச் மாதத்துல எந்த ஒரு நிகழ்வுகளும் உருவாகாது. ஆனாலும் பரவலாக அவ்வப்போது நமக்கு மழை பொழிவும் கணிசமாக விட்டு விட்டு சில இடங்கள்ல பதிவாகக்கூடும். அதில் சொல்லக்கூடிய தேதிகளிலிருந்து மட்டும் எதிர்பார்த்தால் போதும். 17 முதல் 23 வரை இருக்கக்கூடிய தேதிகளில் நமக்கு வந்து கடலோர பகுதிகளிலும் டெல்டா மாவட்டங்களிலும் கணிசமாக லேசான மற்றும் மிதமான மழையானது எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டங்கள், வட தமிழக உள் மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை தொடர்ந்து அதிகரிக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுல பெரும்பாலும் பகல் நேர வெப்பநிலை கணிசமாக நமக்கு அதிகரிக்கும். மழை வாய்ப்புகளானது அடுத்த வாரத்துல நமக்கு பகுதியாக லேசான மழையோ அல்லது மிதமான மழை மட்டும் பகுதியாக வேணா எதிர்பார்க்கலாம். ஆகவே தமிழகத்தில் அடுத்த வாரத்தில் கணிசமாக இடி மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும். பெரும்பாலும் மாலை அல்லது இரவு நேர மழை வாய்ப்பாகவும் அல்லது நள்ளிரவு நேர மழை பொழிவுகளாகவும் சில இடங்களை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆகவே நண்பர்களே, நீங்க மறக்காம தொடர்ந்து ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி அடுத்தடுத்து வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் தொடர்ந்து நமக்கு வானிலை அறிவிப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாள் நீங்க பார்த்து பயன்பெறுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்தவும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நமக்கு இனி வருகிற நாட்கள் கணிசமாக சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவுகள் உறுதியாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் பதிவாக தொடங்கிறோம்.